பண்ணப்பட்டதுதான். நல்ல ஐடியா ஸ்வேதா. உடனே கிளம்புறோம். ராத்திரியோட ராத்திரியா மண் குதிரையை தூக்கிட்டு வந்துடலாம். புரியுதா? இப்போ நீங்க என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல ஸ்வேதா, இது வரைக்கும் நாம என்னென்னமோ பண்ணிருக்கோம். ஆனா இப்ப என்னடா அர்த்தராத்திரியில போய் குதிரை எடுத்துட்டு வரலான்ற. தெரியாத இடம், கற்பனசாமி சம்பந்தப்பட்ட விஷயம், மனசுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு ஆம்பளை துணியை கூட கூட்டிட்டு போவோமா? இப்போன்னு பார்த்து மருத்துவர் லைன்லயே வரமாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? ஏதோ இவங்க ஏடா கூடமான வேலைக்கு தான் கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. மேடம் மேடம். ஏய், என்ன நீ நோய் நோயிட்டு என்ன வேணும் உனக்கு? இல்ல மேடம், எங்க போறோம்னு. ஓ, இப்ப துரைக்கு எங்க போறோம்னு சொன்னதா வருவீங்களோ? அங்க போய் தெரிஞ்சுக்கோ. அது வரைக்கும் கம்முன்னு உட்காந்துட்டு வா. சுத்தம். இந்த இடம் தான். வாங்க. வா. கார்ல ஏத்துறது ஒரு பெரிய வண்டியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். எத்தனை குதிரை இருக்கு பாரு. இத்தனை குதிரையும் எப்படி கார்ல ஏத்துறது நீயே சொல்லு. இப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இங்க பாரு, பரிகாரத்துக்கு இவ்ளோ பெரிய குதிரை எல்லாம் பண்ண மாட்டாங்க. இவ்ளோ பெருசு இருக்கும், இல்ல இவ்ளோ பெருசு இருக்கும், இல்லன்னா இவ்ளோ பெருசு இருக்கும். அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அதுவும் மண்ணுல செய்வாங்க. இது மோல்டுல செஞ்சிருக்காங்க. இது கூட தெரியல உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ ஆமா, அப்போ இங்க இந்த அப்போ என்னடி அங்கேயே மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கா? அப்போ வா. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? கதவு சாத்து. என்ன பிரச்சனை இருக்கு? வேண்டாம் மேடம், சொன்ன கேளுங்க மேடம். என்ன வேண்டாங்கற? அந்த குதிரையை மட்டும் நீ அவ கொடுப்போம். சொல்றது புரியுதுல? எந்த தப்பும் நடக்க கூடாது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? தூக்குனா தூக்க வேண்டியதானே? ஐயோ, இவனை கூட்டிட்டு வந்தது பெரிய கடுப்பா இருக்கு. என்ன இவன் எப்போ இப்படி இருக்கான்? ஐயோ ஐயோ, போலீஸ் வருது. போலீஸ் ரவுண்ட்ஸ்க்கு வராங்கன்னு நினைக்கிறேன். இதை தூக்கிட்டு உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பணும். இல்ல வசமா நம்ம சிக்கிக்குவோம். அப்புறம் எல்லாருக்குமே ஜெயில் தான். ஒருவேளை போலீஸ் வந்தா கூட நாங்க பொம்பளைங்க அழுது ஏதாவது சொல்லி நாங்க தப்பிச்சிருவோம். ஆனா நீ ஆம்பளை, மொத்தமா மாட்டிக்கிட்டு லோக்கப்ல போய் உட்காந்துருவ. அதுக்கு நான் பொறுப்புல பாத்துக்கோ. சரி தூக்கு. யாராவது வர போறாங்க. நாங்க முன்னாடி இந்த கதை தெரியுமா உனக்கு? அதேதான் இந்த வெண்ணிலாவுக்கும் நடக்கணும். இந்த மண் குதிரையை நம்பி அவ பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கான். இந்த குதிரையை எடுத்துட்டு போய் அந்த கருப்பண்ணசாமி கோயில்ல வச்சு அவ வேண்டினதும் முத்திரச மாமாவுக்கு கண்ணு திறந்துருமா. அவ அப்படியே இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழ்ந்துருவாளாம். நடக்குமா? விடுவேனா? மாட்டேன், விடவே மாட்டேன். அவளோட மாங்கல்ய பலத்தை பெருக்கிறதுக்காக இதை பண்ணா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? விட மாட்டேன். முத்தரச மாமா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெண்ணிலா கூட மறுபடியும் சேரவே கூடாது, சேரவே கூடாது. வெண்ணிலாவை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பொறுத்த வரைக்கும்
கருப்பண்ணசாமி குதிரை இல்ல, வெண்ணிலாவோட குதிரை. மேடம் 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 அப்போ எதுக்கு தடுக்கிற? கையெடு. மேடம் வேண்டாம் மேடம், சொன்ன கேளுங்க மேடம், இதெல்லாம் தப்பு மேடம். இந்த குதிரையை நான் உடைச்சாதான் எனக்கு நிம்மதி. வெண்ணிலா என்னோட பரம எதிரி. அப்போதான் அவளோட மனசு வலிக்கும். இத நான் உடைச்சாதான் அவ மொத்தமா நொறுங்குவா. விடு, தள்ளு. மேடம் வேண்டாம் மேடம், சொன்ன கேளுங்க மேடம், வேண்டாம் மேடம். வாயில சொன்னா நீ கேட்க மாட்டேன். மேடம் மேடம் வேண்டாம் மேடம், தப்பு மேடம் இதெல்லாம். மேடம் சொன்ன கேளு. மேடம் வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். ஐயோ கருப்பண்ணசாமி, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படி அந்த நேர்த்தி கடனை பண்றது? இங்க உடைஞ்சது மண் குதிரை இல்ல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. இப்படி பண்ணிட்டியே கருப்பண்ணசாமி, என்ன கை விட்டுட்டியே. இறங்கிருக்காங்களே, நான் எப்படி இவங்க கிட்ட இல்லன்னு சொல்றது? அந்த ஸ்வேதாக்கா குதிரையை பூரா சுக்குநரா உடைச்சிருச்சு. அது தெரியாம இவங்க வரும்னு காத்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? அப்புறம் பூஜையெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. கருப்பண்ணசாமிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் படையல் போட்டீங்களா? பூஜை முடிஞ்சது சாப்பிடலாமா? மாமா, கருப்பண்ணசாமிக்கு அருவாவும் சாட்டையும் தான் ரொம்ப பிடிக்கும். வேணும்னா பூஜை முடிஞ்சதும் சாட்டையால 2 அடி போட்டு அருவால ஒரு 2 இழுப்பு இழுத்துறேன். என்ன மாம்ஸ், ஓகேவா? ஏய் என்ன கார்த்தி?
எது கவலை ரெடியாவே. எப்படியும் இந்த நேர்த்தி கடன் செய்யறது கேன்சல் ஆயிடும். மாமாவை கூட்டிக்கிட்டு நேரா போய் ஏதாவது பேசி தாலி கட்ட வச்சிடலாம். சரியா? ஹே, என்ன யோசிக்கிற? போ. நல்ல வேளையா உங்க குதிரைய உள்ள பூஜை ரூம்ல வச்சிருந்தேன், அதனால தப்பிச்சுது. எல்லாம் அந்த கருப்பணசாமியோட அருள். உங்களுக்கு இது நல்லபடியா நடக்கணும்னு எழுதி இருக்கு. என்னதான் டம்மி குதிரைனாலும் கருப்பணசாமி சும்மா விட மாட்டாரு. அந்த காவாலி பசங்க கொஞ்சம் நஞ்சு அவஸ்தைப்பட மாட்டாங்க. மொத்தமா வாந்தி பேதி எடுத்து படுத்துற போறாங்க பாருங்க. ஐயோ ஸ்வேதா, ஐயா கருப்பண்ணசாமி, நான் என் முத்து மாமாவோட மண் குதிரைய சுமந்துட்டு வந்து உன் கோவில்ல நேர்த்தி கடன் பண்றதா தான் வேண்டி இருந்தேன். ஆனா உண்மையான வெண்ணிலா நான் நிக்கும் போது ஸ்வேதாக்கா மண் குதிரைய சுமந்துட்டு வராங்க. நான் எப்படி வேண்டின மாதிரி நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுன்னு தெரியலையே. தயவு செஞ்சு நீதான் நான் வேண்டின மாதிரி என் நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கருப்பசாமி. கண்டிப்பா இந்த ஊர்வலத்துக்குள்ள வருவான்னு எனக்கு தோணுது. வந்தா அவளை மடக்கி பிடிக்க சொல்லிருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு. கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான், ஆனா பண்ணிடுவியா? சொல்லுங்க அத்தை, என்ன? நீ மயக்கம் வர்ற மாதிரி நடிச்சு அப்படியே கீழே விழுந்துடு. குதிரைய போட்டு உடைச்சிடு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க வைங்க. சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒதுங்கினா உத்தமம். வாங்க எல்லாரும் கோயில் உள்ள போலாம். வாங்க வாங்க. அண்ணே, நம்ம அம்மன் கோயில் பக்கத்துல தான் இருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்கண்ணே, கோயிலுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு மழை நின்னோடனே போவோம். இனிமே நடக்கிறது எதுவுமே சாதகமா இருக்காது. நாம கிட்டத்தட்ட கோயில நெருங்கிட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் வெண்ணிலா இங்க வரவே இல்லை. இந்த பிரார்த்தனைக்காக மண் குதிரை சுமக்கிறது புருஷன் முன்னாடியே சேர்ந்து செஞ்சாதான் நிறைவேறும்னு அம்மா சொன்னாங்கல்ல. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்ல, வெண்ணிலா ஒருவேளை இங்க வந்தாலும் அவ கதி அதோ கதிதான். மருதனை எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்காரு. நீ கவலைப்படாத, புரியுதா? ஐயா கருப்பண்ணசாமி, இவ்ளோ தடையும் தாண்டி இந்த நேர்த்தி கடனை நாங்க உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இயற்கை வந்து எங்களை தடுத்து நிறுத்த பாக்குதே. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு கருப்பண்ணசாமி.
சார் மழை நின்னுடுச்சுங்க சார். ஆமாண்ணே, நம்ம கவலை தீந்துருச்சுனே. இப்ப கோயிலுக்கு போலானே. சார் பேஞ்ச மழை மட்டும் தொடர்ந்து பேஞ்சிருந்தா நம்ம ஊர்வலமே போயிருக்காது. இதுவே உங்க கண்ணு திரும்ப வந்துருன்றதுக்கான அறிகுறி சார். நம்ம நேத்தி கடனை நல்லபடியா முடிச்சிடலாம் சார். கருப்பையா வாங்கண்ணே. நன்றி சொல்கிறேன் என்னை காத்த தெய்வமே, என் துன்பம் தீர்க்கவே செவி சாய்த்த தெய்வமே, துணையாய் வருவாய் இறைவா. சந்தன மணக்குமாடா சாத்தின கதவுளது அத்தரு மணக்குமாடா. அதனாலதான் இவ்வளவு உதவி செஞ்சு இந்த கோயிலுக்கு உங்களை வர வச்சிருக்காரு. சாமியையும் தொணசாமியையும் ஓரமா நிறுத்தி ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்க. நான் சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கப்புறமா கோயில 3 சுத்து சுத்தி வலம் வந்துட்டு சாமி முன்னாடிதான் குதிரைய இறக்கணும். கொஞ்சம் ஓய்வா அது வரைக்கும் நிக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. அண்ணே நீங்க போங்கண்ணே. என்னங்கண்ணே தண்ணி குடிங்க. நான் செஞ்ச தப்புக்காக தான் சிலையை என்கிட்ட இருந்து பறிச்சு வேலைக்காரனா இருக்கிற உன்கிட்ட இதை கொடுத்திருக்காரு. அதனால எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. பரவாயில்ல மேடம். ஏதோ கருப்பண்ணசாமி அருளால முத்தரசன் சாருக்கு பார்வை வந்துட்டா நல்லா இருக்கும். ஸ்வேதா, அப்போ ரொம்ப களைப்பா வந்திருக்கான்ல, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுக்கலாம்ல? ஐயோ மறந்துட்டேன். நீ குடுக்கற. அக்ஷயா எல்லாம் ரெடியா? ரெடி ஸ்வேதா, தோ வந்துடுறேன். அப்பயே நின்னுட்டே இருக்க, போய் எடுத்துட்டு வாயே. எடுத்துட்டு வரேன், வாடி. டக்குன்னு வாங்கல, சீக்கிரம் கொண்டு வா. சுத்துறது என்னமோ 2வது சுத்துதான். ஆனா அவனுக்கு தலை 100 சுத்தா சுத்தது பாருங்க. நாம கலக்கின மருந்தோட வீரியம் அந்த மாதிரி. அண்ணி, மருந்து நல்லாவே வேலை செய்து போல. அப்போ எப்படி தடுமாறுறான்னு பாருங்க. ஐயோ, என்ன? குதிரையை இறக்கி வச்சுட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சரிங்க சாமி. வாங்கண்ணே போலாம்.
கருப்பண்ணசாமி, குதிரையை இறக்கி வைங்கப்பா. எடுத்துக்கிட்டேன். என்ன விபூதி எடுத்துக்கோ. அண்ணே, பிரமாதப்படுத்திட்டீங்கண்ணே. உங்களுடைய இந்த வேஷம், மண் குதிரை எடுத்துட்டு வந்த விதம் எல்லாமே மனசுக்கு சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருந்தது. கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை நிறைவேறணும். அப்படி பார்த்தா நீயும் தான் என் கூட வந்த. நான் பண்ணதை எல்லாத்தையும் நீயும் தான் பண்ண. உனக்கும் தான் திருஷ்டி சுத்தி போடணும். உனக்கு யார் போடுவா? சார், எனக்கு நானே சுத்திப்பேன் சார். உங்களுக்கு தான் முதல்ல சுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கு அச்சு அசலா கருப்பண்ணசாமி மாதிரியே இருந்தீங்க. உங்களை பார்த்தவங்களாம் கருப்பையா கருப்பையான்னு கையெடுத்து கும்பிட்டாங்க சார். அதான் உங்க மேல நிறைய கண்ணு பட்டிருக்கும். சுத்தி போலான்னு நினைக்கிறேன். விட மாட்டியே, நீ வெண்ணிலாக மேல இருக்கிறடா. நல்ல ஆளுகிட்ட தான் சிக்கிக்கிட்ட போல இருக்கு. கட்டா வந்துருவாரு. கரெக்ட். இது நல்ல யோசனையா இருக்கு. எப்படிப்பா நீ யோசனை மேல யோசனை கொடுத்துட்டே இருக்க? அண்ணே, நீங்க வேற என்ன, இந்த யோசனை மட்டும் இல்ல. கருப்பண்ணசாமிக்கு நேர்த்தி கடன் பண்ணா கண் பார்வை வரும், ஸ்வேதாக்கு மாப்பிள்ள உடனே அமையன்னு தோ இந்த அப்பு தானே சொன்னாங்க. அப்படியா? அப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே எனக்காக கோயில போய் சாமி கும்பிட்டுக்கிட்ட. இங்க வந்ததுக்கு அப்புறமும் நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. இங்க வா. இது வரைக்கும் என்ன கூட கூப்பிட்டு இப்படி எல்லாம் முத்தம் கொடுத்ததே இல்ல. நீங்க வந்த கொஞ்ச நாள்லயே அண்ணனுக்கு செல்லப்புள்ளி ஆயிட்டீங்க. அன்னைக்கு அப்புறம் இந்த வீட்டுல உங்க ராஜாங்கம் தான். கார்த்தி நல்ல பையனா இருக்காண்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அழகா பண்ண மாப்பிள்ளைங்கடா. வந்துட்டேன். என்ன என் பேர் அடிப்படுது? யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி உங்க குரல் மட்டும் ஃபர்ஸ்ட் கேக்குது. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நம்ம ஸ்வேதாவோட கல்யாண விஷயம் பேசும்போது உங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க, அவர் போய் பார்த்து பேசி கையோட கூட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் இங்க வச்சு பேசிடுவோம். என்ன நான் சொல்றது? கையோட மாப்பிள்ள பாக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன நீ இது? அவரு என்கிட்ட கூட சொல்லாம எஸ்கேப் ஆகி போயிருக்காரு ஸ்வேதா. அந்த ஆளு கையில மட்டும் சிக்கட்டும். அவரு என்ன பண்றேன்னு பாரு. அப்படியே நசிக்க. என்ன ஸ்வேதா இது? கடைசி வரைக்கும் நீ உன் மாமா கையில தாலி வாங்குறது. பாக்குறேன். அவங்க அக்கா பையனை அழகப்பான கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி மாமா கையில நான் தாலி வாங்கி காட்டுறேன். இத காதும் காதும் வச்ச மாதிரி செய்ற. வெளியில தெரிஞ்சாதானே அதை தடுக்கிறாங்க. அவங்க முயற்சியை முறியடிக்கிறது. மனித முயற்சிங்கிறது அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளைய கூடிய சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த ரெண்டு முயற்சியையும் விடாம ஒரே நேரத்துல செஞ்சுக்கிட்டே வரணும். சரிங்கய்யா, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப அந்த ஸ்வேதா உன் மாமாவை கல்யாணம் பண்றதுக்கு எடுத்திருக்கிற முயற்சியை முறியடிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கு கோதானம் பண்ணணும். எப்படி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு மண் குதிரைய தானமா பண்ணீங்களோ அந்த மாதிரி உன் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு ஒரு பசுவையும் கன்றையும் தானமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு நல்லாவே வாய்ப்பு. இந்த ஜென்மத்துல நீ உன் முத்துமாமா கூட சேரவே முடியாது. என்னக்கா சொல்றீங்க? பின்ன என்ன என்ன சொல்ற? அந்த அழகப்பனல ஒரு ஆளுன்னு பேசிட்டு அவரே ஒரு டம்மி பீஸ். அவரோட அக்கா பையன் எப்படி இருப்பான்?
அழகப்பனோட அக்கா பையனெல்லாம் ஸ்வேதா போன் சொல்லிட்டு ஒரே ஊதிட்டு போயிடுவா. ஐயோ என்னக்கா பண்றது? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்த முன் வரானா அவன் அவளையே அடக்கி ஆள்றவனா இருக்கணும். இவ சரியான சண்டி ராணி. அந்த சண்டி ராணிய அடக்கிறதுக்கு சாட்டை எடுக்கிறவன் தான் சரியா இருக்கும். புரிஞ்சுதா? நம்பர் வேணா என்கிட்ட இருக்கு. சரி, இப்ப நான் உன்கிட்ட உன்னை கேட்க போறேன். உனக்காக நீ என்ன கேட்டாலும் அவர் செய்வாரா? செய்வாருக்கா. ஏன்னா நான் முத்துமாமாவை விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொன்ன உடனே அவர் விலகி வழி விட்டாரு. இதுவே வேற ஒருத்தர்னா எனக்கும் நீ முறை பொண்ணு தானே அப்படி இப்படின்னு பயங்கரமா கலாட்டா பண்ணிருப்பாங்க. ஆனா அவரு நீ உன் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணி எங்க இருந்தாலும் நல்லா இருன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணாருக்கா. சரி, அப்போ உனக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய மனசு இருக்கிற ஒரு ஆள் தான் ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளையா வரணும். உன் அத்தை பையன் கிருஷ்ணனையே ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளையாக்கிடலாம். ஐயோ என்னக்கா சொல்ற? அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆக முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு தப்ப சரி பண்றதுக்கு அதை விட பெரிய தப்பா பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும். புரியுதா? அதுவும் இந்த மாதிரி தப்பான ஆளுங்க கிட்டலாம் இந்த மாதிரி பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அதனால அழகப்பனோட அக்கா பையனுக்கு பதிலா உன் அத்தை பையன் கிருஷ்ணனை ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளையா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி அதை நிறைவேற்றி ஆகணும். நீ நல்லா யோசிச்சு பாரு. நாம ஸ்வேதாவை ஏமாத்தல, ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கொண்டு வரோம்னு உன் மனசு சமாதானப்படுத்திக்கோ. ரொம்ப எல்லாம் யோசிக்காத. நம்பரை கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா சித்தி. என்னப்பா? இப்ப ஸ்வேதாக்கு பரிகாரம் பண்ணா அவ கூட வரணும் இல்லையா? அவ ஏன் வரல? சித்தி என்ன? அது ஒண்ணும் இல்லப்பா. ஸ்வேதா கிட்ட நான் கேட்டேன், ஏதோ தலை வலிக்குது, நீங்க முக்கியமான விஷயத்துக்கு தானே போறீங்க, எனக்கு பதிலா மாமாவே எல்லா பரிகாரமும் பண்ணா போதும்னு சொல்லிட்டாப்பா. பரவாயில்லையே, ஸ்வேதாக்கு இப்போ என் மேல மரியாதையும் பாசமும் இருக்கு. லட்சுமி அவ்வளவு சீக்கிரம் யாரு கையிலும் சாப்பிடாதுமா. இன்னைக்கு உங்க கையால சாப்பிடுதுன்னா நீ நினைச்ச காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருவா. ஏம்மா, பசுங்கனியும் ஒரு ஆளா கொண்டு போய் எப்படிமா கோயில்ல சேர்ப்ப? நான் கோயில் வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? சரிங்கய்யா, சந்தோஷம். இதை வச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிங்கய்யா. மருது, நீ அண்ணனை கூட்டிட்டு உள்ள போ, நானும் வெளியிலாம இப்ப வந்துடுறேன். மாமா உட்காருங்க, தோ வந்துடுறோம். சின்ன மாமா பாத்துக்கோங்க. நீ பாத்து கூட்டிட்டு போப்பா. படிக்கிட்டு கண்ணையும் பராமரிக்கிறதுக்கான தொகை அத நேத்தே சொல்லிருந்தாங்க. நல்லா இருக்கணுமா? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நினைச்ச சகல காரியங்களும் சித்தியாகும். என்னைக்குமே பசுவை கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவா முடியாத நிலைமையில இருக்கிறத கொடுக்கப்படாது. இப்படி பசுவையும் கண்ணையும் ஒன்னா கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல இருந்து வர பால், தயிர், நெய் இப்படி எல்லாத்தையுமே கோவில்ல இருக்கிற சகல விஷயங்களுக்கும் நாங்க உபயோகப்படுத்திப்போம். அத்தனை புண்ணியமும் உங்க தலைமுறைக்கும் நின்னு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே காப்பாத்துமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்தாங்க புடிச்சுக்கோங்க. மகாலட்சுமி, உன்னை நான் கும்பிடுறேன். இத நீயே கொடு. இந்தா சாப்பிடு. என்னத்த சாப்பிட மாட்டேங்குது? இந்தா
அது புதுசா வந்திருக்குல்ல, அதனால மிரளுது. நீ கொடு. ஏய் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஏய் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. இங்க பாரு, என்னை எதிர்த்து யார் நின்னாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இத வாங்கினா தான் பரிகாரம் முடியும். இத முடிச்சிட்டு போனாதான் முத்தரசு மாமா கையால நான் தாலி வாங்க முடியும். சாப்பிடுறியா இல்லையா? இந்தா சாப்பிடு. சாப்பிடு. இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது. அதாவது சுப சகுனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பசுமாடு கோவிலுக்கு தானமா வந்த போது நான் அதை சுபசகுனம் தான் நினைச்சேன். அதுக்காகத்தான் உங்களை உடனடியா அகத்திக்கீரையை கொடுக்க அமுச்சு வச்சேன். ஆனா அது கோவத்துல தள்ளி விட்டதை பார்த்தப்போ பரிகாரத்தை பண்ற இந்த கோவில்ல இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் உடன்பாடு இல்லைங்கிறது தான் அர்த்தம். அத பசு மூலமாவே அந்த தெய்வங்கள் வெளிக்காட்டி இருக்கு. இதெல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்து வற்புறுத்தலாம், பணம் கொடுக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் சிக்கலுக்கு உள்ள இல்லையா? ஏன் சித்தி? சொல்றேன் முத்தரசு. சித்தி அதுக்காக தான் நம்ம வந்தோம். எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அம்மா அந்த பாக்ஸ் மூடி எடு. சித்தி என்னாச்சு சித்தி? நம்ம கிளம்பல, அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன சொல்ல? சித்தி ஸ்வேதாக்கு பரிகாரம் பண்ண தானே வந்திருக்கோம். ஆமாப்பா. அப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? சொல்றேன்ப்பா இரு. டேய் என்னடா? வா சித்தி என்னன்னு கேக்குறேன், சொல்ல. அதான் சொல்றேன் வா. நீ ஒண்ணு நினைச்சுக்காத வெண்ணிலா. சித்தி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். இரு நீ போ. இல்ல என்ன ஆச்சுன்னு சொன்ன. அதனாலதான். என்ன நடந்துச்சு? இல்ல நீ பதட்டப்பட மாட்டேன்னு சொன்னாதான் நான் சொல்லுவேன். நான் பதட்டெல்லாம் பட மாட்டேன், சொல்லு சித்தி. இன்னைக்கு பரிகார பூஜையை நடத்த முடியாது முத்தரசு. ஐயோ அதான் ஏன் கேக்குறேன் சித்தி. இல்ல பரிகார பூஜை தொடங்கறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும்னு சொன்னாங்க. வெண்ணிலா மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்க போனப்போ மாடு அவளை லேசா முட்டி தள்ளிடுச்சு. கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு தடை வருது. இப்போ என்ன சித்தி பண்றது? கவலைப்படாத முத்தரசு, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, இன்னைக்கு இப்படி சகுன தடை ஆயிடுச்சு. இதே மாதிரி மேல மேல பிரச்சனையா வருது. அதனால மாப்பிள்ளையோட அக்கா பையனை இன்னைக்கு கூட்டிட்டு வர வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லிடுப்பா. ஏன் சித்தி? நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்படி சகுன தடை வந்திருக்கு. இந்த நேரத்துல மாப்பிள்ளையோட அக்கா பையன் வந்து ஸ்வேதாவை பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டா ஒரு நல்ல சம்பந்தம் கை நழுவி போயிடும். எப்படி? எனக்கு தெரியும். எப்படியாவது நம்ம மாமியாரு ஸ்வேதா, ஜிலேபி இவங்கெல்லாம் என்னோட பேசாம இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இவங்க சம்பந்தப்பட்ட மொத்த நம்பரையும் நான் பிளாக் பண்ணிட்டேனே. கோகுல வந்துட்டேடா, உன் மாமா பக்கத்திலேயே வந்துட்டேன். ஸ்வேதா ரொம்ப பிரமாதமான பொண்ணுடா. நான் அன்னைக்கே சொன்னல மாமா, நான் வெளிநாடு போறேன்னு. பாரா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க ஒரு அழகான பொண்டாட்டியோட ஹனிமூன் போற மாதிரி ஃபாரின் போயிடு. அங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கேயே ஜம்முன்னு செட்டில் ஆயிடு. சரி மாமா, நானு இப்ப ஆபீஸ் ஒர்க்ல இருக்கேன். நீங்க ஆபீஸுக்கு வந்துருங்க, நாம அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போயிடலாம். ஓஹோ, ஆபீஸ்ல இருக்கியா? சரி சரிடா, நான் ஆபீஸ்க்கே வந்துடுறேன். வச்சுட்டா? வரேன்டா கோகுல, இன்னைக்கு கோடி அமுக்குற மாதிரி அமிக்கிறேன்டா நானு. என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்குடா உன் மாமாட்ட ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொன்ன? அவரை ரொம்ப இம்சப்படுத்துறாரு. நீ சம்மதிப்பியா? சொல்லுடா. உனக்கும் இப்ப வரைக்கும் கல்யாணமே ஆகல. சரி, உங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு வற்புறுத்திட்டே இருக்காங்க. பேசாம எனக்கு பதிலா
நீயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என்னடா? டேய், உனக்குதான் அந்த குடும்ப சென்டிமெண்ட் அது இதுன்னெல்லாம் ரொம்ப பிடிக்குமேடா. அது ரொம்ப பெரிய குடும்பம்டா. என்னடா விளையாடுறியா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? கிருஷ்ணா ப்ளீஸ் சொன்னா கேளுடா. என் மாமா சரியான லூசு. எனக்கு பதிலா உன்னை காமிச்சு நீதான் கோகுல்னு சொன்னா கண்டிப்பா நம்பிடுவாரு. டேய், என்னால அதெல்லாம் முடியாடா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா, உன் நண்பனுக்காக இத கூட பண்ண மாட்டியாடா? வெண்லாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹலோ. பதட்டப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாமே நல்ல விஷயம்தான். நான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் உங்க அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? நேர்ல வந்து உங்களை பாக்குறேன். சரிங்க, இதோ இப்ப அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. என்னடா இது? என்னடா? இப்பதான் வெண்ணிலாவை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு வெண்ணிலாவை பத்தி உங்ககிட்ட ஏதோ பேசணும், உங்களை நேர்ல பாக்கணும்னு போன் பண்ணிருக்காங்க. டேய், எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். நீ முதல்ல அட்ரஸ் அனுப்பு, நான் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா. இல்ல ஒரு நல்ல காரியம் ஸ்வேதா நடந்தோம்னு பார்த்தா தடங்களாயிடுச்சு. அதான் ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. சார், எந்த கோவிலுக்கு சார் போனீங்க? நம்ம ஈஸ்வரன் கோயில போ. அண்ணே விடுங்கண்ணே, பாத்துக்கலாண்ணே. என்னண்ணே இதுக்கெல்லாம் போய் worry பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நான் ஈஸ்வரன் கோவிலுக்கு தானமா கொடுத்த மாடுதான் ஒருவேளை ஸ்வேதாக்காவை முட்டிருச்சோ? எனக்கே தெரியாம அவங்க முத்து மாமாவை கூட்டிட்டு போய் தாலி வாங்க பாத்திருக்காங்க. அத நான் கொடுத்த மாடு தடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அழகப்பா மாப்பிள்ளைக்கு போனை போட்டு அவர் அக்கா பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னார்ல, அது இப்பத்திக்கு வேணாம்னு சொல்லிடு. ஏன்னு இல்லப்பா, அந்த கோவிலுக்கு போய் நம்ம பரிகாரம் பண்ற காரணமே ஸ்வேதா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இருக்காதான். அதுவே தடங்களாயிடுச்சே. இப்போ இந்த நேரத்துல எதுக்கு அவர் வந்து அது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. சித்தி வேணாம்னு சொல்லிடுச்சு, அதான் எனக்கும் வேணாம்னு தோணுது. நாங்க அங்கிருந்து போன் பண்ணோம், அது லைன் போகல. நீ போன் பண்ணி சொல்லிடு, அப்புறம் பாத்துக்கலாம். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். என்னப்போ? நம்ம எதுக்காக செஞ்சோம்? ஸ்வேதா மேடம்க்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக தானே சார் செஞ்சோம். இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நீங்க ஏன் சார் கல்யாண விஷயத்தை தள்ளி போடணும்? கருப்பண்ணசாமிக்கு செஞ்ச பிரார்த்தனை கண்டிப்பா வீண் போகாது சார். இந்த விஷயம் நடக்காம போறதுக்கு அவர் விட மாட்டாரு. இன்னைக்கு நடந்த நேர்த்தி கடன்ல ஏதாவது குறை இருந்திருக்கும் சார். அதனாலதான் கடவுள் ஏத்துக்காம இருக்கலாம். அப்போ என்ன பேசிட்டு இருக்க? சாமி விஷயத்துல வெண்ணிலாக்கு என்ன பண்ணு எது பண்ணு தெரியாதா? அதெல்லாம் வெண்ணிலா பண்றது ஒரு குறையும் இருக்காது. நீ அப்படிலாம் பேசாத. சாச்சா, இல்ல சார், நான் அதுக்காக குரலா சொல்லல. ஆமாண்ணே, மாட்டுக்கு சில நேரத்துல சிகப்பு கலர்னா ஆகாது. அண்ணி இன்னைக்கு ஏதாவது சிகப்பு கலர் சாரி கட்டிருந்தாங்களா? என்ன ஜனனி சொல்ற? மாட்டுக்கெல்லாம் கலரே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. சயின்ஸ் நம்பர் தான், சாமி நம்பர் தான் தெரியலையே. எதை தின்னா பித்தம் தெரியணும் தான் நினைக்கணும் போல் இருக்கு. அழகப்பா அண்ணன் மட்டும் என் கையில சிக்கட்டும். ஏன் போன் எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறாரு? இரு, இதுக்கு அந்த சந்தேகம் நான் உங்க அண்ணிக்கிட்டே கேட்டுறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, இந்த மாமாவே ஐயோ, எப்ப பாரு வெண்ணிலா வெண்ணிலான்ட்டு போன் கூட பேச முடியல. என்னடானா அவர் வரட்டும் பேசி முடிச்சிடலாங்கிறாரு. என்னத்த இது? இந்த கார்த்திக் அடங்கவே மாட்டான் போல இருக்க. ஆமாத்த, இன்னைக்கு மட்டும் மாடு முட்டாம இருந்திருந்தா கண்டிப்பா மாமா கையில நான் தாலிய வாங்கிருப்பேன். ஆனா நடக்காம போயிடுச்சு அத்த, நடக்காம போயிடுச்சு. ஸ்வேதாக்கா, எத்தனை நாள் என்னை இப்படி தவிக்க விட்டு அழ வச்சு ஓட வச்சு வேடிக்கை பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு என் லட்சுமி உங்களை முட்டி நீங்க தாலி வாங்கறத தடுத்துருச்சுல்ல. அநியாயம் பண்றவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் துணை போக மாட்டாருக்கா. அதை இன்னைக்கு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு மருது? நீ சொன்னல கோயில் அந்த மாடை யார் தானம் கொடுத்ததுன்னு.
என்ன இதுன்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க சொன்னீங்க. ஆமா, நான் விசாரிச்சிட்டேன். யாரு யாரு யார் கொடுத்தது? வெண்ணிலா. வெண்ணிலா தான் அந்த மாட்டை தானம் கொடுத்துருக்கா. எப்படி அத்த? எப்படி அத்த? அது எப்படி நடந்திருக்கும்? காதும் காதும் வச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நம்ம என்ன பண்ணாலும் அவ வந்து ஏதாவது ஒரு விதத்துல அதை கெடுத்து விட்டுறா. விடமாட்டேன் அத்த. அவ சந்தோஷமா இருக்கால, அப்போ மாடின முட்டிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருப்பாள்ல. அவ சந்தோஷத்தை கொலை பண்ணணும் அத்த, கொலை பண்ணணும். அவ கோயிலுக்கு கொடுத்தாலே அந்த மாடு, அத உடனே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு மாட்டு தொழுவத்துல கட்டி போடணும் அத்த. அத வாங்கியே ஆகணும். ஏ அப்பு, கிளம்பு. மாட்டை வாங்கிட்டு வந்துடலாம், கிளம்பு. மேடம், கோவில் மாட்டை தரமாட்டாங்க மேடம். ஏய், அப்புறம் எதுக்கு அதையும் முறிச்சு முறிச்சு பாத்துட்டு இருக்க? இப்போ இந்த மாட்டை நம்ம விலை கொடுத்து வாங்க போறோம். என்ன நீ ஏதோ கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி சொல்ற? இது கோயிலுக்கு யாரோ தானமா கொடுத்த மாடு, அதெல்லாம் தர மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? அத பேசி வாங்குறதுலதான் இந்த ஸ்வேதாவோட சாமர்த்தியமே இருக்கு. எப்படி வாங்கி காமிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்போ நீ இங்கே நின்னு இந்த மாட்டையே பாத்துக்கிட்டு, இத வாங்கிட்டு நம்ம போற வரைக்கும் நீ பக்கத்திலேயே இருக்கணும். இல்லனா அந்த வெண்ணிலா ஏதாவது வேலையை காமிச்சிடுவான். இங்க பாரு, இந்த இடத்தை விட்டு நீ நகரவே கூடாது, புரியுதா? கோயிலுக்கு நீ தானமா கொடுத்த பசுவை அந்த ஸ்வேதா வம்படியா விலை கொடுத்து உன் வீட்டுக்கு கொண்டு வரான்னா என்ன அர்த்தம்? அந்த மகாலட்சுமிய உன் வீட்டுக்கே கூட்டிட்டு வரா, அதுவும் உனக்கு சொந்தமா கூட்டிட்டு வரான்னு அர்த்தம். இதுலயே தெரியலையாமா அந்த வீடு உனக்கு சொந்தமாக போகுதுன்னு? அப்படியா ஐயா சொல்றீங்க? அப்படியேதாமா, நீ கவலைப்படாம இரு. அந்த காமதேனு உன் வீட்டுக்கு வந்தா எல்லா சுபிக்ஷங்களும் உன்னை தேடி வரும்னு அர்த்தம். அவளையே அறியாம உனக்கு அவ நல்லது பண்றா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிங்கம்மா, வச்சிடுறேம்மா. இப்படி இருக்கும்போது இப்படி முரண்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? சொன்ன கேளுங்க, அப்படிலாம் தரக்கூடாது மேடம். அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வந்துடும். சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் நீங்க பாக்குறீங்க. எனக்கு அந்த மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு அது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அதுவே வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இல்ல, எனக்கு அந்த மாட்டை பாக்கும்போது எனக்கும் அந்த மாட்டுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் மேடம், 2 லட்சம் ரூபாய் தரேன் சார். மாட்டை தர மாட்டீங்களா? மேடம், அந்த மாட்டுக்கு 2 லட்சம் ரூபாயா? 2 லட்சம் ரூபாய்க்கு இதே மாதிரி எத்தனையோ மாடு வாங்கலாம் மேடம். நான் தான் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேனே, எனக்கு கண்டிப்பா வேணும். இது என்ன பெரிய வம்பா போச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, மாடு உனக்கு அடங்கி வந்துட்டு இருக்கு. மாட்டை கரெக்டா இதே மாதிரி பாத்துக்கணும், புரியுதா? அதான் உன்னோட பொறுப்பு. ஏன் ஸ்வேதா, இவ்ளோ ட்ரை பண்ணி இந்த மாட்டை வாங்கிருக்கியே, இத வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ண போற? என்ன முட்டுச்சுல, வீட்டுக்கு வா, என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். வாடி வா. சாமி, ஸ்வேதாக்கா லட்சுமி முட்டினதுனால கோவத்தோட இருக்காங்க. ஸ்வேதாக்கா லட்சுமிய எதுவும் பண்ணிடக்கூடாது. நீதான் லட்சுமிய நல்ல விதமா துணை இருந்து காப்பாத்தணும் சாமி. வா. நீங்க கேட்ட வெண்ணிலாவும் சரி, அவ மாமா முத்தரசனும் சரி, யாருமே நல்லால. என்ன சொல்றீங்க? வெண்ணிலா இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லபடியா இருப்பான்னு நினைச்சுதானே நான். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இதுல நான் என்ன பண்ண முடியும்? அந்த வீடு நல்லா இருக்கிறதும் சரி, வெண்ணிலா நல்லா இருக்கிறதும் சரி, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. வெண்ணிலாக்கு என்னதாங்க ஆச்சு? என்ன நடந்ததுன்னே சொல்லாம நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலங்க. எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு. ஆனா ஏமே இருக்கு, முத்தரசன் சாருக்கு இப்ப கண்ணு தெரியாத சூழல். அதனால அத பயன்படுத்தி தான் ஸ்வேதா வெண்ணிலா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. கிருஷ்ணா, எனக்கு இப்பதான்டா ஞாபகத்துக்கு வருது, இவங்க சொல்ற ஸ்வேதாவும்
எனக்கு பாத்திருக்கிறதா என் மாமா அழகப்பா ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்கன்னு தோணுதுரா. அப்போ நீங்க அழகப்பன் சாரோட அக்கா மகனா? ஆமாங்க, நான் தான் கோகுல். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எந்த விஷயத்துக்காக வந்தனோ அத பத்தி தான் உங்க மாமாவும் உங்ககிட்ட பேசியிருக்காரு. எங்க மாமாவுக்கும் எங்க வீட்டுக்கும் பெருசா கான்டாக்ட் எல்லாம் கிடையாது. மாமான்னு தான் பேரு. ஆனா அவர் இது வரைக்கும் நேர்ல கூட அதிகமா பார்த்ததே இல்ல. அவருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் தான் நேரம் சரியா இருக்கும். அதனால எங்க அப்பா அம்மாவுக்கு கூட மனசு வெறுத்து போய் அவரு கூட டச்சே இல்லாம இருக்காங்க. டேய், நீ என்னமோ சொல்ற, ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்க பாரு, வெண்ணிலாவுக்கு நல்லது பண்ணணும் நீ நினைச்சா நடக்கும். நாம நடத்தி காட்டலாம். என் மாமா நேர்ல வந்தா உன் முழு பேரு கோகுல கிருஷ்ணன்னு சொல்லி நம்ப வச்சிருவோம். சாப்பாடு நீங்க கொண்டு வரீங்களா இல்ல நாங்க செய்யணுமா? நீங்களே பண்ணிடுங்க சார், அதுக்கும் சேர்த்து நான் பணம் கட்டிடுறேன். அப்போ வரும்போது கட்டாயம் தாலி காணிக்கைக்காக மாங்கல்யத்தை கரெக்டா கொண்டு வந்துடணும், சரியா? இந்தாங்க. ஏன்பா சரவணன், நாளைக்கு அன்னதானமும் தாலி காணிக்கையும் இருக்கு. போர்டுல பேரை சேர்த்து எழுதுப்பா. சரிங்கண்ணா.